ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுகன்யா ஆஃப்ரிக்கன் லைஃப் ஸ்டைல். என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரிப்பன் பக்கோடா. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் வாங்க. ஒரு கப்பு அரிசி மாவு. நான் இது வந்து கடையில் வாங்கின அரிசி மாவு தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு அதே கப்பில் வந்துட்டு ஒரு அரை கப்பு வந்துட்டு கடலை மாவு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ஒன்றாவே வந்து போட்டு பெருங்காயத்தூள் காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. உப்பு இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேல்ட்டு கருப்பு எள்ளு இல்லாட்டி வந்து வெள்ளை எள்ளு இது வந்து கொஞ்சம் தண்ணியில் வந்து நீங்கள் ஊற வச்சு அதை நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அதில் இருக்கிற மண்ணெல்லாம் வந்து போகும். அதையும் வந்து மேலே வந்து நான் போட்டுட்டேன். இப்போ வந்து காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் நான் வந்து குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறதுனால 1 டீஸ்பூன் கார மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். தனி மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் இல்லை. அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து சீரகம், ஒரு டீஸ்பூன் வந்து எண்ணெய், காய்ச்சின எண்ணெயை வந்து நீங்கள் அதில் வந்து ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் வந்து கையிலையே வந்து போட்டு இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா வந்து நம்ம அந்த சூடான எண்ணெய் வந்து நம்ம ஊற்றுனதுனால அதுலேயே வந்து கொஞ்சம் வந்து மாவு எல்லாமே வந்து அப்சர்வ் ஆகிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேல்ட்டு இதுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு வந்து நீங்கள் வந்து அதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரேடியாக வந்து ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அப்புறம் மாவு வந்து ரொம்ப கொல கொலன்னு ஆயிரும். இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அந்த மாவு வந்து இருக்கணும். ரொம்பவும் வந்து டைட்டாகவும் பிசைஞ்சிடாதீங்க. கொஞ்சம் வந்து லூஸாக இருக்கிற மாதிரி லைக் சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்து இருக்கிற மாதிரி நீங்கள் அதை வந்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம அந்த முறுக்கு புளியில் வந்து போட்டு எடுக்கும் போது உங்களுக்கு வந்து ஈஸியாக வரும். ரொம்ப வந்து மாவு வந்து ஹார்டாக வந்து நீங்கள் பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா புளியறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ பாருங்கள், இந்த பிளேட்ஸில் வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் பிளேட்ஸ் இருக்கும். நான் வந்து இந்த ஓட்டு முறுக்கோடைய அச்சு வந்து அந்த முறுக்கு போடுறதுல வந்து நான் போட்டிருக்கேன். இல்லை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தட்டையாக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஸ்டார் மாதிரி இருக்குல்ல அதில் வந்து நீங்கள் போட்டு பிழிஞ்சு எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து முறுக்காட்டமே வரும். இப்போ நம்ம வந்து ரிப்பன் பக்கோடா தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ அதனால் வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான பிளேட் வந்து எடுத்துக்கிட்டேன். அந்த பிளாஸ்டிக் பிளேட் வந்து நான் எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து மாவு வந்து உள்ளே வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணி எடுக்கும் போது எக்ஸ்ட்ராஸ்லாம் வந்து அங்கே மேலே வந்து தங்கி இருக்கும்ல. ஸோ வந்து அது வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக தான் வந்து அந்த பிளாஸ்டிக் பிளேட் வந்து நான் வந்து போட்டிருக்கேன். இது வந்து ஒரு சின்ன டிப்பு, நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம மாவு வந்து நம்ம போடும் போது பழைய மாவு வந்து அதில் இருக்காது, எல்லாமே வந்து ஃபுல்லாமே வந்து ஃபினிஷ் ஆகிடும். இப்போ வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமேல்ட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த முறுக்கு புளியறதில் போட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் வந்து ரொம்பவும் சூடாகாமல் இதமான சூட்டில் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. ஒரு பாகம் வந்து வெந்ததுக்கப்புறமேல்ட்டு நெக்ஸ்ட் சைடு வந்து நீங்கள் திருப்பி போடணும். இது எப்படி வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, வெந்துருச்சுன்னா இப்போ வந்து இந்த பபிள்ஸ் எல்லாமே வந்து எண்ணெய் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்குல்ல, அந்த பபிள்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாப் ஆகிடும். அந்த டைமில் வந்துட்டு அது வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை வந்து எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு அது மேலே வந்து அதை போட்டுக்கோங்க. ஸோ தட் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஆயில் எல்லாமே வந்து அது வந்து அப்சர்வ் ஆயிரும். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவுகளையும் வந்து நம்ம வந்து முறுக்கு புளியறதில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து பிழிஞ்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் டிஷ்யூ பேப்பரில் வந்து போட்டுட்டேன். அது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமேல்ட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் வந்து நான் சந்திக்கிறேன். பாய்.